அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணேன். ஸோ சினிமாவில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஸோ ஏடியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்துட்டு இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபேஸ் வேர் ஐ ஹாவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் மை பிஸ்னஸ். இல்லைனா இது கொஞ்சம் கஷ்டப்படும். நான் இல்லைனா இப்போ பிஸ்னஸ். ஸோ இட்ஸ் லைக் இது என்ன தேவைப்படுறதுனால நான் இப்போதைக்கு இருக்கேன். பட் இது எப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் மேல் பார்வையில் போகும் அப்படின்னு யோசிக்கிறோன்னா அப்போ திருப்பி கண்டிப்பாக வந்து கெட் பேக் டு சினிமா. மக்கள் வந்து அந்த கொஸ்டின் வந்து ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்போ நாங்கள் ஜெனிஃபரை திருப்பி ஒரு பெரிய ஸ்க்ரீனில் கேட்குறாங்களா தெரியலையே. ரிலீஸ்க்கு அப்புறமே எல்லாரும் நினைச்சது எங்க அவங்க ஏன் அவங்க காணாம போனாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் இருந்தது. எதனால இந்த ரீசன் அவங்க எடுத்திருப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து பேசப்பட்டு பரவலாவே பேச இல்ல ட்ரூ. ஏன்னா இன்ஸ்டாகிராம்லயுமே நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணது கூட நீங்க மறுபடியும் வந்து விஜய் சாரோட ஒரு ஃபிலிம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டப்போ வாவ் ஸ்வீட் தேங்க்யூ. அந்த அண்ணன் தங்கச்சி காம்போ வந்து ரொம்ப லைவா நம்மளுக்கு ரீச் ஆனது வந்து ஐ திங்க் கில்லி தான். இப்ப வரைக்கும் எல்லாருமே அண்ணன் தங்கச்சின்னு அதான்